மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டியும் மக்களின் முதல்வர் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டியும் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள், சிறப்பு மருத்துவ முகாம்கள், இரத்த தான முகாம்கள் ஆகியவையும் நடைபெறுகின்றன. சென்னையை அடுத்த திருவொற்றியூர் நகர அஇஅதிமுக சார்பில் 9,067 பேருக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள்கள், தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. கழக அமைப்பு செயலாளர் திரு சி பொன்னையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருச்சி புரையூர் அருள்மிகு செல்வ மாரியம்மன் கோயிலில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் திரு ப. குமார் எம்பி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மணிகண்டேஸ்வரர் கோயிலில் 1008 பெண்கள் நெய்தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். நெல்லை புறநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் விக்கிரமசிங்கபுரம் அருள்மிகு சந்தன மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர். சின்னசாமி எம்எல்ஏ, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு ஆர். முருகையா பாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KRP பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. பாளையங்கோட்டை அருகே அரியகுளத்தில் உள்ள அருள்மிகு முத்தாரம்மன் கோயிலில் 670 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. குருவிக்குளம் அருள்மிகு காளியம்மன் காந்தாரியம்மன் கோயிலில் 67 பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு முத்துக்கருப்பன், திருமதி வசந்தி முருகேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கொல்லிமலை ரங்கநாதர் கோயிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. டாட்கோ தலைவர் திரு எஸ். கலைச்செல்வன் மற்றும் பலர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நஞ்சநாடு ஆதரவற்றோர் இல்லத்தில் 107 முதியோர்களுக்கு கம்பளி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நாகர்கோவிலில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. வடசேரி தழுவிய மகாதேவர் கோவில் மற்றும் தெங்கம்புதூர் தானுலிங்க சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 67 பெண்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர்.